புரட்சி பாரதம் கட்சியின் சார்பாக SC/ST மக்களுக்கான ஆதிராவிட மக்களுக்கான நிழல் நிதிநிலை அறிக்கை இங்கே நாங்கள் அறிமுகப்படுத்தியிருக்கிறோம். இந்த நிழல் நிதிநிலை அறிக்கை மூலமாக தமிழ்நாடு அரசு அதை பின்பற்றி இந்த மக்களுக்கு ஒதுக்க வேண்டிய நிதியை ஒதுக்கி இந்த மக்களுடைய வாழ்க்கையில் ஒரு உந்துதலாக இருக்க வேண்டும் என்று நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம். கடந்த திமுக அரசு செய்தது போல் இல்லாமல் இந்த அரசு ஒதுக்குகின்ற நிதியை முழுமையாக பட்டியலின மக்களுக்கு செலவழித்து அவருடைய வாழ்க்கை முன்னேற்றத்திற்கு உதவ வேண்டும் என்று நிழல் நிதிநிலை அறிக்கையை புரட்சி பாரதம் இங்கே வெளியிட்டிருக்கிறது. இப்போ அதிமுக கூட்டணியில் தான் இருக்கீங்களா? அதிமுக கூட்டணி விட்டு வெளியேறுவது இல்லை, தேர்தல் முடிஞ்ச பிறகு கூட்டணியில் நாங்கள் இல்லை, புரட்சி பாரதம் இல்லை, அவ்வளோதான். அதிமுக கூட்டணியில் இனிமேல் நீடிக்கிறதுக்கான வாய்ப்பும் இல்லை. இப்போ தாவேகா அரசோட செயல்பாடுகளை எப்படி பார்க்குறீங்க? இல்லை, அதாவது தாவேகா அரசு ஒரு 6 மாதம் கடந்து வந்திருந்தால் அதனுடைய செயல்பாடு பற்றி சொல்லலாம். 2-2.5 மாதம்தான் ஆகுது. இவ்வளோ சீக்கிரத்தில் அந்த அரசனுடைய செயல்பாட்டை பற்றி நம்ம மதிப்பிட முடியாது. அதனால் எதிர்பார்க்கலாம். சமூக நீதித்துறைன்னு மாற்றிருக்காங்க, இதை எப்படி பார்க்குறீங்க? இல்லை, சமூக நீதித்துறைன்னு மாற்றிருந்த தப்புன்னு தானே சொல்கிறோம். என்ன சமூக நீதி கிடச்சிருச்சு, அதுக்கு துறை ஆதிராவிட நலத்துறை இந்த மக்களுக்கு ஆதிராவிட மக்களுக்கு என்ன சமத்துவம் கிடச்சிருது, சமூக நீதி கிடச்சிருது, அந்த துறை பேர் மாற்றுறதுக்கு. அதனால் அந்த பேர் மாற்றுறது தப்புன்னு தான் சொல்கிறோம். அரசுக்கு நாங்கள் கோரிக்கை வச்சுருக்கிறோம். பழையபடியே ஆதிராவிட நலத்துறையை செயல்படணும்னு தான் நாங்கள் சொல்லியிருக்கிறோம். இப்போது இந்த மேகதாது விவகாரத்தில் எல்லா அரசியல் கட்சியும் தங்களுடைய நிலைப்பாட்டை தெரிவிச்சிட்டு இருக்காங்க. அரசுக்கும் பல ஆலோசனைகளை வழங்குறாங்க. இல்லை, மேகதாது பொறுத்த வரைக்கும் கர்நாடக அரசு என்ன தான் சொன்னாலும் தமிழ்நாட்டினுடைய ஒத்துழைப்பு இல்லாமல் அவங்க அணை கட்ட முடியாது. அதனால் அவங்க என்ன தான் சொன்னாலும் சொல்லுவாங்களே தவிர அது செயல்படுத்த முடியாது. உச்சநீதிமன்றத்துக்கு இடம் கொடுக்காது. இருந்தாலும் கர்நாடக அரசு எப்படி அவங்களுடைய மாநிலத்தில் அனைத்து கட்சியும் கூட்டி ஆலோசனை செய்தோ அதுபோல் தமிழகத்திலும் முதலமைச்சர் அவர்கள் அனைத்து கட்சியும் கூட்டி ஆலோசனை செய்து அதனுடைய ஆலோசனையில் என்ன முடிவு எடுக்கிறோம் அந்த முடிவு பிரகாரம் செயல்பட்டால் நன்றாக இருக்கும் என்று நாங்கள் எதிர்பார்க்கிறோம். இப்போ அதிமுக பொறுத்த வரைக்குமே இக்கட்டான காலகட்டத்தில் நீங்கள் அவங்களுக்கு துணைன்னு இருக்கீங்க. பல நேரங்களில் நீங்கள் உங்களுடைய ஆதரவை தெரிவிச்சிருக்கீங்க. அப்படி இருக்கும் பொழுது இப்போ திடீர்னு விலகுவதற்கான காரணம்? இல்லை, அதாவது தேர்தலில் தோல்வியான பிறகு அங்கே கேவிக்குப்பம் தொகுதி பொறுத்த வரைக்கும் அதிமுககாரங்க சரியாக தேர்தல் வேலை செய்யலைன்ற ஒரு குற்றச்சாட்டு இருக்குது, நம்ம வச்சுருக்கிறோம். அது அவங்களும் அதை பற்றி விசாரிக்கிற மாதிரி எதுவும் தெரியல. அதனால் இனிமேல் அங்கே நீடிக்கிறது சரி இருக்காதுன்னா தான் நாங்கள் அடுத்த கட்டு நாங்கள் இன்னும் எந்த கூட்டணிக்கு போகிறோன்றதெல்லாம் எந்த முடிவும் பண்ணலை. ஏன்னா இன்னும் 4 இருக்குது. அது உள்ளாட்சி மன்ற தேர்தலும் மற்ற தேர்தலும் 4 இருக்குது. அதுக்குள்ளே எங்கள் கட்சியை நாங்கள் இன்னும் பலப்படுத்துறதுக்கும் கிராமந்தோறும் எங்கள் கட்சியோட கொள்கையை பரப்புறது அந்த முயலில் தான் நாங்கள் இறங்கியிருக்கிறோம். அது பிறகு தேர்தல் வர நேரத்தில் யார் கூட கூட்டணின்றது நாங்கள் முடிவு சொல்லுவோம்.